சரி சரி ராஜா, கொஞ்சம் நேரம் பாட்டி, எனக்கு இன்னும் விளையாட வேண்டும். ஓய்வெடு, கதைகள் கேட்க வேண்டாம். என்ன கதை பாட்டி? இன்று உனக்கு தங்க குடத்தை பற்றிய கதை சொல்லட்டுமா? தங்கக்குடம்? அது என்ன பாட்டி? அது கதையே கேள் ராஜா. ஒரு கிராமத்தில் ராஜா போலவே ஒரு நல்ல சிறுவன் இருந்தான். அவன் பெயர் ராஜா, உனது பெயர் போலவே. உண்மையா பாட்டி? ஆமாம் ராஜா. அந்த ராஜா காட்டில் விளையாடுவது அவன் வழக்கம். ஒரு நாள் காட்டில் சுற்றித் திரிந்தவன் மரத்தடியில் மறைந்திருந்த தங்க குடத்தை கண்டான். அந்த குடம் மிகவும் அழகாக இருந்தது. ஆனால் அதன் மூடி திறக்கப்படவில்லை. ஏன் பாட்டி? ஏனென்றால் அது மாயக்குடம். அதை திறக்க ஒரு சிறப்பு வார்த்தை தேவை. ராஜா காட்டில் பல விலங்குகளிடம் உதவி கேட்டான். ஆனால் எந்த விலங்கும் அவனுக்கு உதவ முடியவில்லை. அப்படியா பாட்டி? இல்லை ராஜா, மனம் தளர வேண்டாம். ஒரு சிறிய குறும்புக்கார குரங்கு அவனை கவனித்தது. குரங்கு? ஆமாம் ராஜா, பெயர் பஞ்சு. அவன் ராஜாவிடம் நடந்ததை கேட்டு அவனுக்கு உதவி செய்ய முடிவு செய்தான். உண்மையா பாட்டி? ஆமாம் ராஜா, பஞ்சு மிகவும் புத்திசாலி குரங்கு. அவன் காட்டின் ரகசியங்களை நன்கு அறிந்திருந்தான். பிறகு என்ன நடந்தது? பஞ்சு ராஜாவுடன் தங்க குடத்திற்கு சென்றான். அங்கு சென்றதும் பஞ்சு மரத்தின் கிளைகளில் குதித்து தாவி காட்டின் ஒவ்வொரு சத்தத்தையும் கவனித்தான். திடீரென்று பூக்கள் மலர்வதற்கான மென்மையான சத்தத்தை கேட்டான். பூக்கள் மலர்வதா? ஆமாம் ராஜா, அந்த சத்தம்தான் தங்க குடத்தை திறக்கும் சிறப்பு வார்த்தை என்று பஞ்சு புரிந்து கொண்டான். பிறகு என்ன நடந்தது தெரியுமா ராஜா? இல்லை பாட்டி. பஞ்சு மலர்ந்த பூக்களின் அருகில் சென்று மலர்ச்சி, மலார்ச்சி என்று சத்தமாக கூறினான். ஆமாம் ராஜா, பஞ்சு சொன்னதும் தங்க குடம் மின்னல் போல் மின்னி திறந்தது. அட, உண்மையாகவா? குடத்திற்குள் என்ன இருந்தது தெரியுமா ராஜா? தங்க காசுகள். இல்லை ராஜா, அந்த குடத்தில் தங்க காசுகள் இல்லை. அதற்கு பதிலாக அனைத்து விதமான விதைகளும் நிறைந்திருந்தன. விதைகள்? ஆமாம் ராஜா, பஞ்சு சொன்னது போல் தங்கம் எப்போதும் மகிழ்ச்சியை தராது. ஆனால் இந்த விதைகள் அழகான பூக்கள், சுவையான காய்கறிகள் மற்றும் பழங்களை தரும். அது சரிதான் பாட்டி. ராஜா விதைகளை எடுத்துக்கொண்டு அவன் கிராமத்திற்கு திரும்பினான். அவன் அந்த விதைகளை கவனமாக நட்டு வளர்த்தான். சில காலங்களில் அவன் கிராமம் அழகான பூக்கள், சுவையான உணவுகள் நிறைந்த பசுமையான பூங்காவாக மாறியது. பாட்டி, இது ஒரு அற்புதமான கதை. ஆமாம் ராஜா, உண்மையான செல்வம் தங்கம் அல்ல, நமது பூமி தரும் கொடைகள்தான்.